இந்த 2026லேயும் கூட கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பமாக ஆசீர்வதிப்பாராக. இப்பவும் கூட நம்ம ஒரே ஒரு வேத வார்த்தையும் கூட நம்ம தியானித்து நம்ம இந்த மெசேஜை நம்ம சுருக்கமாக நாங்கள் பார்க்க நான் ஆசைப்படுகிறேன். ஏசாயா 30வது அதிகாரம் 18வது வசனம். நம்ம சிஎஸ்ஐ டைசிஷனில் இதுதான் வாக்குத்தத்தமான செய்தி. 2026 அந்த வாக்குத்தத்தம் இதுதான். ஏசாயா 30வது அதிகாரம் 18வது வசனம் நான் வாசிக்கிறேன். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கின்ற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இதில் 2 காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று உங்களுக்கு இறங்கும்படி, இன்னொன்று எழுந்திருப்பார். காத்திருப்பார், எழுந்திருப்பார். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். ஃபஸ்ட்டு காத்திருப்பார், 2வது எழுந்திருப்பார். இந்த 2 வார்த்தையும் கூட நம்ம சுருக்கமாக நம்ம தியானித்து நம்ம முடிக்கலாம்னு ஆசைப்படுகிறேன். முதலாவது காத்திருப்பார். இந்த காத்திருப்பார் என்பதற்கு நம்ம அருமையாக ஒன்று சொல்லலாம். நம்ம அநேக நாட்கள் கூட நம்ம பஸ்ஸில் ட்ரெயினில் போகும்போது கூட நம்ம காத்திருப்போம். பஸ் வர்றதுக்காக காத்திருப்போம், ட்ரெயின் வர்றதுக்காக காத்திருப்போம். நம்மளுக்கு ஒரு காரியத்திற்காக இல்லாட்டி ஒரு விஐபியை நம்ம பார்க்க போகிறோம்னா அப்படிப்பட்ட ஒரு விஐபியை நம்ம காத்து கொண்டு இருப்போம், அவங்கள பார்க்கணும் அப்படின்னு. இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுதார், இந்த 2026லேயும் கூட நான் உங்களுக்காக காத்திருப்பேனா. எதற்காக காத்திருப்பாரா அப்படின்னா, நாம் அவரோடு நெருங்குவதற்காக அவர் காத்திருப்பார், நாம் அவரோடு அண்டி சேருவதற்காக அவர் காத்திருப்பார். இன்றைக்கி அநேக நாட்களாக நம்ம இந்த 2025 முழுவதும் கர்த்தர் நம்மளை கண்மணியை போல் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. இருந்தாலும் நம்ம அநேக நாட்களாக நம்ம அவரை விட்டு நம்ம பின்வாங்கி தான் நம்ம இருக்கிறோம். நம்ம அவரை விட்டு நம்ம வெகு தூரத்தில் தான் நம்ம இருக்கிறோம். பாவம் செய்து நம்ம அவரை விட்டு நம்ம வெகு தூரத்தில் தான் நம்ம வந்துட்டோம். ஆண்டவர் சொல்லுதாரு, இந்த 2026 ஒரு உறுதிமொழி எடுங்க, ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் காத்திருப்பார், நீங்கள் அவரோடு சேருவதற்காக அவர் நம்மளுக்காக காத்திருப்பார். எப்படி ஒரு ஆட்டு தொழுவத்தில் எல்லா ஆடுகளும் மேய்ஞ்சிட்டு அந்த தொழுவத்துக்குள்ளே ஒரே ஆடு மட்டும் மிஸ் ஆகிட்டு, ஆனாலும் கர்த்தர் அந்த ஆட்டை புறக்கணிக்காமல் அந்த மிஸ் ஆன ஆட்டை, அந்த தொலைஞ்சு போன அந்த ஆட்டுக்குட்டியை தேடி கண்டுபிடிச்சி போய் எடுக்கிறாரு. இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்மளுக்காக அவர் காத்திருப்பார். ஒருவேளை நம்ம தொலைஞ்சு போயிட்டோம் அப்படின்னா, ஒருவேளை நம்ம கர்த்தரை விட்டு நம்ம வெகு தூரமாக நம்ம போயிட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளுக்காக காத்திருக்கிறாரு. எதற்காக அப்படின்னா, உங்களையும் என்னையையும் தேடி கண்டுபிடிச்சி அவர் தொழுவத்தில் சேர்த்து கொள்வதற்கு. ஒருவேளை இன்றைக்கும் நம்ம சொல்லலாம், நம்ம இவ்வளோ நாளும் இந்த 2025 ஃபுல்லாக நான் இயேசு கிறிஸ்துவை நான் கும்பிட்டு நான் ஜோமனி பைபிள் வாசித்து நான் என்னத்தை கண்டேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லைங்க, நம்ம எதுனாலும் சரி, ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்துவை மட்டும் நம்ம விட்டுறவே நம்ம கூடாது. இந்த பைபிளையும் கூட நான் ஒரே ஒரு சம்பவத்தை கூட நான் வாசிக்கிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இருந்து நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த சம்பவத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஏழை ஒரு குமாரனை பற்றி சொல்லப்படுகிறது. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் உண்டு. அந்த மூத்த குமாரன், இளைய குமாரன். இவனை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்குது, இளைய குமாரன். இந்த இளைய குமாரன் என்ன பண்ணுறான், அவங்க அப்பா கிட்டே இருந்து சொத்துக்களை எல்லாத்தையும் வாங்கிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வெளியில் போயிட்டான், வீட்டோட்டு வெளியில் போயிட்டான். எனக்கு இந்த அப்பாவே வேண்டாம், எனக்கு இந்த வீடு எதுவுமே வேண்டான்ட்டு சொல்லி நான் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் அந்த சொத்துக்களை ஃபுல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த இளையகுமாரன் வீட்டோட்டு வெளியே போயிட்டான். துன்மார்க்கராய் வாழுதான், வேசித்தனம் பண்ணுறான், விபச்சாரம் பண்ணுறான், குடிக்கிறான். அப்படி துன்மார்க்கராய் வாழ்ந்து இவனோடு இருக்கிற அந்த சொத்துக்களை எல்லாவற்றையிலும் துன்மார்க்கமாக அழித்து போட்டான். அழித்து போட்டதுக்கப்புறம் இவனோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இவனை விட்டு போயிட்டாங்க, எல்லாருமே போயிட்டாங்க. இவன் ஒரு வேலை தேடியதுக்காக வேலைக்கு போனால் பன்னி மேய்க்கிற வேலை தான் இவனுக்கு வைக்கப்பட்டிருக்கு. பன்னி மேய்க்கிற வேலை, பன்னியை மேய்க்கணும், கூலியை வாங்கணும், பன்னியை மேய்க்கணும், சம்பளத்தை வாங்கணும். சரின்னு சொல்லிட்டு அந்த பன்னி மேய்க்கிற வேலைக்கு போகிறான். ஆனால் அந்த சம்பளமும் அந்த கூலியும் ஒழுங்காக அவனுக்கு கிடைக்கல. அந்த ஒழுங்காக அவனுக்கு கிடைக்காததுனால அவன் என்ன பண்ணுறான்னா, பன்னியோடைய தவிட்டை சாப்பிட்றதுக்கு போகிறான். அது கூட அந்த எஜமா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது பன்னிக்கு வச்சிருக்கு, இது உனக்கு வைக்கல, இது பன்னி தான் சாப்பிடணும், நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னனால அப்போந்தான்
அவன் மனம் கசந்து அழுகிறத நம்ம அந்த சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். அழுதான். எதற்காக அழுதான் அப்படின்னா, அவன் மனம் திரும்புதான், மனம் கசந்து அழுதான். என்னுடைய தகப்பன் வீட்டில் அநேகம் ஆயிரக்கணக்கான வேலையாட்கள் உண்டு. அந்த வேலையாட்களுக்கு நல்லா சிக்கன் மட்டன் சொல்லிட்டு கொழுமையான உணவுகள் அந்த வேலையாட்களுக்கு 3 வேளையும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னது? சிக்கன் மட்டன் சொல்லிட்டு நல்லா கொழுமையான உணவுகள் 3 வேளையும் அந்த வேலையாட்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இங்கே அந்த வீட்டுக்கே நான் தான் எஜமா, அந்த வீட்டுக்கே நான் தான் எஜமா, எங்கள் அப்பா அவர். ஆனால் இங்கே அவருடைய பையன் நான் பன்றி தவிட்ட கூட என்னையால் சாப்பிட முடிய மாட்டேக்கு. இப்போவும் கூட நான் மனம் திரும்புதேன். நான் நேராக எங்கள் அப்பா கிட்ட நான் ஓடி போகிறேன். நான் ஓடி போய் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, என்னை அவர் பிள்ளையாக கூட சேர்க்க வேண்டாம், அவங்க வீட்டில் வச்சுருக்கிற ஒரு வேலைக்காரனாக கூட என்னையை வச்சுக்கிட்டோம், 3 வேளை எனக்கு சாப்பாடு கிடச்சா போதும். ஏன்னா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையானவர்களே, இவனுடைய மனம் திரும்புதலை பார்த்தீங்களா? எனக்கு அப்பா கூட வேண்டான்னு வெளியில் வந்துட்டான். எல்லாத்தையுமே சொத்தை ஃபுல்லாமே பங்கு போட்டு பிரித்து வெளியில் வந்துட்டான். இப்போ பண்ணி சாப்பிட்றத பண்ணி தவிடு கூட கிடைக்கல. ஆனாலும் இவன் மறுபடியும் திரும்பி போகிறான். என் பையனை நான் திரும்பி போகலை, நான் வேலை ஆட்களாக திரும்பி போகிறேன். நான் ஒரு வேலைக்காரனாக நான் திரும்பி போகிறேன். எனக்கு 3 வேளை சாப்பாடு கிடச்சா போதும், நான் வேலைக்காரனாக திரும்பி போகிறேன்னு சொல்லி அவன் திரும்பி போகிறத நம்ம பார்க்குறோம். அவங்க அப்பா காத்திருக்காரு, தான் பையன் எப்போண்டா வருவான், தான் பையன் எல்லாத்தையும் இப்படி கொண்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வருவான்னு காத்திருக்காரு. தூரத்தில் அவன் பையன் வருவதை பார்த்து ஓடி போய் கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவனை ஆசீர்வதித்து அவனை வீட்டுக்கு கொண்டு வந்து கையில் மோதிரம் போட்டு விலை உயர்ந்த வஸ்திரத்தை எல்லாம் அவனுக்கு உடுத்தி வச்சு அவனுக்கு நல்லா ஒரு கன்றுக்குட்டியை அடித்து ஊரில் உள்ள எல்லாத்தையுமே கூப்பிட்டு, என் பையன் காணாமல் போனான், திரும்பி அவன் கிடச்சிட்டான், என் பையன் துன்மார்க்கமாக வாழ்ந்தான், திரும்பி என்னோடு கூட வந்துட்டான் அப்படின்னு சொல்லி விருந்து வைக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையானவர்களே, இந்த 2025 முழுவதும் நீங்கள் எத்தனையோ காரியத்தை நீங்கள் செய்து கொண்டே இருக்கலாம், நீங்கள் எத்தனையோ பாவத்தை செஞ்சு கொண்டே இருக்கலாம். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அவர் காத்து கொண்டே இருக்கிறாரு. என் பிள்ளை எப்போ திரும்பி வருவான், என் பையன் எப்போ திரும்பி வருவான்னு அவர் காத்து கொண்டே இருக்கிறார். பைபிளில் இன்னொரு சம்பவத்தையும் கூட நான் சொல்லி நான் முடிக்கிறேன். 1 செகண்ட். யாத்ராகமம், நான் இன்னொரு சம்பவத்தையும் கூட நான் வாசிக்க உங்களுக்கு ஆசைப்படுகிறேன். யாத்ராகமம் 33வது அதிகாரம். 33வது அதிகாரம் 2வது வசனம். யாத்ராகமம் 33:2. நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எபூசியரையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்துவேன். இங்கே ஒரு வேத வசனத்தை நம்ம அருமையாக பார்க்குறோம். நான் உங்களுக்கு முன்பாக ஒரு தூதனை நான் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறாரு. இங்கே இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எகிப்து தேசத்திலிருந்து மோசே மூலமாக கர்த்தர் அவங்கள ஓங்கி புயத்தோடு அவங்கள வெளியில் கொண்டு வரும்போது, மோசே கர்த்தரை தரிசிக்க மலையின் மேலே ஏறி போனதுக்கப்புறம் கீழே என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு தங்கத்தால் ஒரு பொன் சிலையை செஞ்சுருவாங்க, ஒரு பொன் கன்றுக்குட்டியை அவங்க செஞ்சுருவாங்க. இதை பார்த்துட்டு கர்த்தர் என்ன பண்ணுதாருன்னா, எப்பா இனிமேல் அவங்க கூட நான் வரமாட்டேன். இன்றைக்கும் கூட கிறிஸ்தவர்களாக நம்ம ஒன்று நம்ம புரிஞ்சுக்கிடணும், நம்ம அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறதுனால கர்த்தர் நம்மளோடு இருக்கார் என்று சொல்லி அர்த்தம் கிடையாதுங்க. இதுலேயும் நீங்கள் இந்த வசனத்தை ஃபுல்லாமே நீங்கள் யாத்ராகமம் 30வது அதிகாரத்தை ஃபுல்லாமே நீங்கள் வீட்டில் உட்காந்து பொறுமையாக வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொல்லிதாரு, எப்பா உங்கள் முன்னுக்குட்டி நான் வரமாட்டேன், நான் ஒரு தேவதூதனை அனுப்புவேன், ஆனாலும் அங்கே உள்ள எல்லா தீயரையும் நான் முறியடிக்கிறேன். அந்த தேவதூதன் அங்கே உள்ள எல்லா தீரையும் முறியடிப்பான். அந்த நான் உங்களுக்கு எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணுமோ, அந்த கானான் தேசம், அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்குள்ளே நான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன், அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லிட்டு கர்த்தர் மோசே மூலமாக மோசே கிட்ட கர்த்தர் சொல்கிறாரு. மோசே தர்ணாவில் ஈடுபட்டிருக்கான். ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்துக்கு கூட நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்க, ஓகே,
தான். ஆனால் நீங்கள் வரலனா எனக்கு அந்த ஆசீர்வாதமே வேண்டாம். நீங்கள் வரலனா நான் இந்த இடத்த விட்டு நான் எந்திக்கவே மாட்டேன். இதை கேட்டுக்கொண்டே இருக்கிற அருமையானவர்களை, இன்றைக்கும் கூட நம்ம அநேக ஆசீர்வாதத்தில் நம்ம வாழுகிறோம், அநேக செல்வ செழிப்பாக வாழுதோம். நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா, கர்த்தர் என்னோடு கூட இருக்காரா அப்படின்னு யோசித்து பார்த்தீங்களா? கர்த்தர் என் கூட தான் இருக்காருன்னு சொல்லிட்டு, எங்கள் குடும்பத்துக்குள்ளே தான் இருக்காருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிச்சயம் இருக்கா? ஒருவேளை நான் இந்த சம்பவத்தை நான் குறித்து நான் தியானித்து கொண்டே இருக்கும்போது கர்த்தர் என்னோடு பேசினது, நம்ம என்ன காரியத்தில் இருந்தாலும், நம்ம எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தாலும், கர்த்தர் இல்லாத ஆசீர்வாதம் அது வெறும் வேஸ்ட்டுங்க, அது வெறும் குப்பை. இன்றைக்கி கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கணும். ஒருவேளை இந்த மோசையும் கூட பாருங்கள், எனக்கு நீங்கள் கொடுக்குற ஆசீர்வாதம்லாம் வேண்டாம், எனக்கு உங்களுடைய சமூகம் மட்டுமே எனக்கு வரணும். உங்களுடைய சமூகம் இல்லாட்டினா நான் இந்த இடத்த விட்டு நான் எந்திரிச்சு போக மாட்டேன் அப்படின்னு இந்த மோசை எந்திரிச்சு போகவே இல்லை. அதுக்கப்புறம் தான் கர்த்தர் மோசைக்கிட்ட வந்து கேட்டு, எப்பா நீ போப்பான்னு சொன்னானே, இல்லை ஆண்டவரே, என்னை ஒரு இடம் கூட நான் இந்த இடத்த விட்டு நான் நவள மாட்டேன். உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக போகணும், நீங்கள் என் கூட வரணும், உங்களுடைய ப்ரெசன்ஸு, உங்களுடைய மகிமை என் கூட வராமல் இருந்தால் நான் ஒரு இடம் கூட நவள மாட்டேன். இன்றைக்கும் கூட நம்ம அநேக வாக்குத்தத்தத்தை குறித்து கேட்குறோம். இந்த 2026 கூட அநேக 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 வாக்குத்தத்தமாய் நம்ம எடுத்திருக்கிறோம். நீ கொடையாய் பெறுவாயாக, நீ நீ உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வாக்குத்தத்தங்களை நம்ம எடுத்து வச்சுருப்போம். ஆனால் ஒன்று மட்டும் யோசித்து பார்த்தீங்களா, நம்மளோட கர்த்தர் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோடு கர்த்தர் இருக்காரா அப்படின்னா அதை காட்டிலும் ஒரு மிகப்பெரியதான ஒரு வாக்குத்தத்தமே இல்லை. இங்கேயும் கூட இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் புறக்கணிச்சார். நீங்கள் வந்து ஒரு பொன் கன்றுக்குட்டியை செஞ்சு வச்சுட்டீங்கப்பா, அதனால் நீங்கள் என்னால் உங்கள் கூட வர முடியலை, நான் ஒரு தேவதூதனை அனுப்புகிறேன், வழியிலேயே நான் உங்களை சங்காரம் பண்ணாதபடிக்கு நான் ஒரு தேவதூதனை அனுப்புகிறேன். ஏசப்பா சொல்லிட்டாரு, நான் கோவத்தில் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் என்னத்தையாச்சும் நீங்கள் மறுபடியும் பண்ணுவீங்க, என்னை ஏதாச்சும் நீங்கள் சேட்டப் பண்ணுவீங்க, மறுபடியும் நான் உங்களை அழிக்க வேண்டியது வரும், அமைதியை என்னை விட்டுருங்க, உங்களுக்கு முன்பாக தேவதூதன் வருவான், நான் கண்ணை மூடிட்டு நான் இருந்து கூட தான்ப்பா உங்களை நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு நான் ஆணையிட்ட அந்த தேசத்தில் நான் கொண்டு போய் சேர்ப்பேன், நான் கண்ணை மூடிட்டு இருந்து கூட தான் என் தேவதூதன் அனுப்புகிறேன். நீங்கள் என்னத்தையாச்சும் பண்ணி உங்களை வந்து ஃபுல்லாக அழிச்சு போடாதபடிக்கு நான் ஏன் உங்கள் கூட வரணும்னு என்று கேட்கும்போது மோசே சொல்கிறான், ஆண்டவரே, நான் என் மேலே உங்களுடைய கிருபை இருக்குன்னா எதனால் ஆண்டவரே நான் தெரிந்து கொள்வேன்? என்னுடைய ஜனங்கள் மேலே, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மேலே நீங்கள் கூட்டி கொண்டு வந்தீங்களா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மேலேயும் என் மேலேயும் உங்களுடைய கிருபை இருக்குன்னு நான் எதனால் நான் தெரிந்து கொள்வேன்? நீங்கள் என்னோடு கூட வருவதனால தானே என் மேலேயும் இந்த ஜனங்கள் மேலேயும் கிருபை இருக்குன்னு நான் தெரிந்து கொள்வேன். அருமையான இதை கேட்டுக்கொண்டே இருக்கிற அருமையானவர்களை, ஒரு விஷயம் நீங்கள் யோசித்து நீங்கள் பாருங்கள், எங்கள் குடும்பத்துக்குள்ளே கிருபை இருக்குதா அப்படின்னா, இயேசு உங்களோட இருந்தால் உங்கள் குடும்பத்துக்குள்ளே கிருபை இருக்கும். இன்றைக்கி நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள், இந்த 2026 வருஷத்தில் நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள், இயேசு என் குடும்பத்துக்குள்ளே இருக்காரு அப்படின்னா நிச்சயமாகவே கிருபை இருக்கும். அன்னைக்கு மோசையின் கண்களில் கிடைச்ச கிருபை, அன்னைக்கு நோவாவின் கண்களில் கிடைச்ச கிருபை, நோவாவின் கண்களுக்கோ கர்த்தரின் கண்களில் நோவாவுக்கோ கிருபை கிடைச்சது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரின் கண்களில் நோவாவுக்கோ கிருபை கிடைச்சது. இயேசு உங்களோட இருக்காரா? இயேசு உங்களோட இருந்ததுன்னா அந்த கிருபை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடுங்க. நம்ம கிருபைக்காக நம்ம எங்கேயும் நம்ம அந்த கூட்டம் இந்த கூட்டம் அலைந்து தேடி ஓடி எந்த ஊழியக்காரங்களையும் நம்ம போய் சந்திக்க வேண்டாம், அங்கே எங்கேன்னு போக வேண்டாம். வீட்டில் உட்காந்து இன்றைக்கி 2026 இன்றைக்கி இந்த நியூ இயரில் நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, நீங்கள் ஏசப்பாவை நீங்கள் கூப்பிட ஆரம்பிங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இந்த 2026 முழுவதுமாக, இந்த வருடங்கள் முழுவதுமாக அவருடைய கிருபை உங்கள் குடும்பத்தை நிறைக்கிறத நம்ம கண்களால் பார்க்க முடியும். அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். சோதராப்பா, இந்த அருமையான இந்த காலை வேலையை இந்த 2026 வருஷத்தை கொடுத்ததுக்காக சோதரம் அப்பா. இப்பவும் கூட நீங்கள் பேச சொல்லியிருக்கிறீங்க, நான் பேசியிருக்கேன்ப்பா. இந்த வார்த்தை 30, 60, 100 பலன் கொடுக்க கிருபை கொடுங்க. நீங்களே ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வாதிங்க, வழி நடத்துங்க. மீதான வேலையை முழுவதும் பிற்படுத்திக் கொள்ளுங்க. இப்போ ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஸோ காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் குடும்பமாய் இந்த 2026 ஆண்டுகள் முழுவதும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.